ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் இது. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்க. எல்லா சூழ்நிலையும் தைரியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல, வாக்கு தத்துவத்தின் மேல, உடன்படிக்கையின் மேல, ஆணையின் மேல நீங்க விசுவாசமாய் இருக்கும் பொழுது நீங்கள் அதில் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். இன்னைக்கு எதிரிட்டிருக்க சூழலை பார்த்து பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். ஏன் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். இன்னைக்கு நீங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடே வருகிறார், உங்களோடே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இந்த வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க. பலங்கொண்டு திடமனதா இருங்க, எதற்குமே பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்கள் முன்னே கடந்து போகிறார், கர்த்தர் உங்க சூழலை மாற்றுவார். இன்னைக்கு அவர் உங்களை விட்டு விலகாத தேவனாய், உங்களை கைவிடாத தேவனாய், உங்களோட இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய், அதிசயங்களை காண வைக்கிற தேவனாய், இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க திறப்புல நிக்கிறவங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் உங்களோடையே இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை நீங்க உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வசனத்தை அனுப்புகிற தேவன் வசனத்தின்படியே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.